தியாக பிரம்மம் 18ஆம் பகுதி. திருப்பதி சென்று திரும்பும் வழியில் புத்தூர் என்கிற சிறு கிராமத்தின் வழியே ஸ்ரீ தியாக பிரம்மம் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு ஒரு விதமான பரபரப்பு நிலவியதை சுவாமிகள் கவனித்தார். என்னவென்று விசாரித்த போது அந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருந்த சேஷையா என்னும் பெயருடைய அந்தணர் ஒருவர் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தது அவருக்கு தெரிய வந்தது. அவரது இளம் மனைவியின் கதறலும் அவள் கையில் இருந்த பால் மனம் மாறாத பச்சிளம் சிசுவையும் கண்டு சுவாமிகளின் மனம் பாகாய் உருகியது. இத்தகையதோ சூழலில் தமது ஹிருதயத்திலேயே நித்தியவாசம் செய்கின்ற ஸ்ரீராமனை அல்லாமல் சுவாமிகள் வேறு யாரை உதவிக்கு அழைப்பார்? விழி மூடி தமது கரத்தில் ஏந்தி இருந்த தம்புராவை மெல்ல மீட்டினார் சுவாமிகள். இசையோடு இயைந்து தற்சமயம் அவர் வாக்கிலிருந்து நான் ஜீவாதாரா என்கிற மிக அழகிய கீர்த்தனை ஒன்று வெளிப்பட்டது. அவ்வந்தனன் உயிர் பிழைக்கும் வண்ணம் அந்த ராமபிரானை தன்னை காத்தருள வேண்டும் என்று எண்ணி ஸ்ரீ தியாக பிரம்மம் பாடிய அந்த மிக அழகிய பாடலை இங்கே காணலாமா? என் வாழ்வின் ஆதாரம் நீயே, என் நோன்பின் நற்பலனும் நீயே, என் விழியின் வெளிச்சமதும் நீயே, என் சுவாச சுகந்தமும் நீயே, மனதாலே நான் ஜபிக்கும் வடிவே, மனமொன்றி நான் இடும் மலரே, குணக்கடலே, காருண்யசீலா, கனகமணி ரத்தினமே, தூயா, பங்கஜமாம் வெளி இணைகள் கொண்ட பெருந்தகையோய், ரகுவம்ச வீரா, இங்கிவனை காத்திடவே நீயும் இசைவாய் என் சீதா மணாளா, இங்கனம் உள்ளம் உருகி அழைக்கின்ற தன் பக்தனின் மனம் படும் பாட்டை அறியாதவனா அந்த காக்குத்தன்? அடுத்த கணமே உறக்கத்திலிருந்து விழித்தெழுவது போல எழுந்து வந்தார் அந்தனர். ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளது வாக்கின் மகிமையை அங்கிருந்தோர் அனைவரும் அறிந்து கொண்ட அழகான தருணம் அது. இதுபோன்று மேலும் பல பல நிகழ்வுகள் ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் வாழ்வில் நிகழ்ந்திருந்தாலும் இன்று வெகு சிலவே நாம் காண கிடைக்கின்றன. அவற்றுள் ஒன்றாக புதுக்கோட்டை அரண்மனையில் நடந்த நிகழ்வை நாம் அடுத்ததாக காணலாம். 18ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.